வணக்கம் நண்பா, எல்லாரும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்கணும், ஒரு பெஸ்ட்டான ராக் லைட்டோட ARL 2290 மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோலார் வித்து டார்ச்சு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மொபைல் கனெக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கோர்ஸ் ஒர்க் ஆகும். பேனல் எல்லாமே வந்துடும். பேனல் உள்ளே இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது இந்த பல்ப் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா இதிலே உங்களுக்கு ஒயர் பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்து கொடுத்துருவாங்க. குவாலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பேனலு உங்களுக்கு வந்து இந்த இதில் ஸ்டிப்பு கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஸ்டிப்பை வச்சு தூக்கிட்டு நீங்கள் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 LED கொடுத்துருவாங்க. வித் 3 LED ஒயரோட லென்த்தை பார்த்துக்கோங்க. ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாகவே கொடுத்துருப்பாங்க. ஒயர் லென்த்தெல்லாம் ரொம்ப ஒரு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ஒயர் லென்த் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க தூக்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே ஆனில் தெரியும். சார்ஜிங் 3 லைட்டு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த லைட் எரியும். இந்த பின்னாடி இருக்கிற சுவிட்சில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் எரியும். 2 லைட் எரியும். ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சுட்டு உங்களுக்கு இந்த 3 லைன் எடுத்திங்கனாலே போதும். வேணால் லைன் எடுத்து விடுங்க ஐயா. அதில் போட்டு சுவிட்சு போடணும். இதில் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி 3 லைட் எரியும். நம்ம கடையோட அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்பிளேஷனில் கொடுத்துருக்கு. சார்ஜிங் பின்னுக்கும் உங்களுக்கு சார்ஜிங் போட்டு பின்னும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பின்னு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சி டைப்பு எல்லாமே நார்மலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெளிநாட்டு லைட்டுகளுக்கு ஃபாரின் லைட்டுக்கு சார்ஜர் போடனாலும் போட்டுக்கலாம். ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனையும் எல்லாமே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேனல் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி. அதான்